இந்த நாச்சியாரபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு 2 பெரிய குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள 25 வருஷமா பகை. அதை சரி செஞ்சு 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கலான்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பையன் யோசிச்சான். அதனால தன்னோட மாமன் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணான். இப்ப தெரியுமா மாவட்டம், நான் எந்த 2 குடும்பத்தை சொல்றேன்னு? அந்த குடும்பம் ஒன்று சேர்றது பிடிக்காத ஏதோ ஒரு நாதாரி பய குள்ளநெறித்தனம் பண்ணி வச்சிருக்கான். அதனால வந்த மன வருத்தத்தில் என் பொண்டாட்டி என்னை விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்கா. மாவட்டம், நீ சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடிலாம் போகல, விலகி தான் இருக்கா. அதனால தான் அவ மனசை மாற்றி கூட்டிட்டு வர்றதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட வரல, அதுக்காக என்ன தேடி வந்திருக்க. நான் அவங்க கிட்ட பேசி உன் பொண்டாட்டியும் உன்னையும் சேர்த்து வைக்கணும், அதானே? நம்மளுக்கு இந்த வெட்டி விடுறதும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதும் கைவந்த கலப்பா. மாவட்டம், உனக்கு இந்த பனைமரம் தெரியுமா? பனைமரம், அதுல இந்த பழம் பழுத்துச்சுன்னா இப்ப விழுமா அப்ப விழுமான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயமா பார்த்து ஒரு காக்கா வந்து அந்த பனைமரத்துல உட்காரும். அப்பன்னு பார்த்து அந்த பனம்பழம் கீழே விழுந்துரும். அதாவது அந்த காக்கா உட்கார்ந்துதான் அந்த பனம்பழம் கீழே விழுந்ததுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா உண்மை அது இல்லையே மாவட்டம். என்ன குறுகுறுன்னு பாக்குற? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. அந்த காக்கா மாதிரி தான் நீயும். ஏதோ என் குடும்ப சூழ்நிலை சரியில்லாத நேரம் எல்லாம் உனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. உடனே நீ என்னமோ பெரிய அது மாதிரி என்னையும் என் பொண்டாட்டியும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ற. அதுக்கு அவசியமே இல்லை மாவட்டம். நானும் என் பொண்டாட்டியும் எப்பவோ ஒன்று சேர்ந்துட்டோம். இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? தம்பி, நீ ஏதாச்சும் கனவு கண்டியா? மாவட்டம் மாவட்டம், நீ அரசியல்வாதி இல்ல, அதான் எப்பவுமே கனவு உலகத்திலே இருக்க. நான் சொன்னப்ப யாருமே நம்பலதான். ஆனா அதுக்கப்புறம் இந்த போட்டோவை காட்டினதுக்கு அப்புறமா எல்லாருமே நம்பினாங்க. நீ வேணா பாரு. மாவட்டம், எனக்கு போன் வருதுன்னு நினைக்கிறேன். அடடே, முக்கியமான ஆள் பேசுறாங்க. ஹலோ மாப்பிள்ள, ஜோதி வீட்டுக்கு வந்திருக்க மாப்பிள்ள. தெரியுமே, நான் தான் வர சொன்னேன். ஏன்னா சில உண்மைலாம் அவளுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அவளை நியாயமா உங்க வீட்டுல தானே மாப்பிள்ள கொண்டு போய் விடணும். இங்க எதுக்கு மாப்பிள்ள அனுப்பி வச்சீங்க? நியாயமா பார்த்தா அங்கதான் போகணும். ஆனா அதுக்கான நேரம்லாம் இன்னும் கூடி வரல. ஒரு சில பேரை ஒரு சில இடத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க வரணும். மாப்பிள்ள, அவளை எப்ப வந்து கூட்டிட்டு போவீங்க? கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வந்த உடனே நான் வந்து கூட்டிட்டு போயிடுறேன். கவலைப்படாதீங்க. இனிமே நம்மளை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது. அந்த அளவுக்கு செமையா ஒரு லாக் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். சரி மாப்பிள்ள, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன். சில ஆளுக்கு கரை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அதை நல்லா அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டோம்னா அந்த கரை எல்லாம் போய் அப்படியே பக்காவா கிளீன் ஆயிடும். சரிங்க மாப்பிள்ள, நான் அவளை ரெடியா இருக்க சொல்றேன். ஆகட்டும் ஆகட்டும். போறதுக்கான நேரம் வந்துருச்சுல, அப்ப கண்டிப்பா ரெடியாகி தானே ஆகணும். மாப்பிள்ள, நீங்க எந்த ஐடியால இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்றேன். எனக்கு 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா போதும். சரி, நான் அப்புறம் கூப்பிடட்டா? சரிங்க மாப்பிள்ள.
மாவட்டம் பால்கனி நல்லா காத்தோட்டமா தானே இருக்கு, இப்படி வேர்த்து கொட்டுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மூச்சு விட முடியல. ஓஹோ. இதோ இப்ப வந்துடுறேன். வருவீங்களா? நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். அது சரி, எங்கேயும் போக முடியாது. இல்ல விருந்தாளி நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே, என்னை விட்டு எங்க போவீங்கன்னு. சரியா சொன்ன பாரு. வந்துடுறேன். போங்க போங்க. இவன் இப்படி பண்ண மாட்டானே. ஒருவேளை உண்மையாவே ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா, இல்ல நம்ம கிட்ட வந்து பொய் சொல்றானா? அப்பா, அங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. ஏமா, உனக்கு என்னமா பிரச்சனை? போனை எடுத்தது எடுக்காதமா இப்படி பேசுற? இந்த வீட்டுக்கு ஜோதி வந்திருக்கா. கேட்டா கார்த்திக் கூட சேர்ந்து வாழ போறேன்னு வேற சொல்றா. மா, அத சொல்லத்தான் நானே போன் பண்ணலாம்னு நினைச்சேன். கார்த்தி இங்க வந்திருக்கான். என்கிட்ட ஜோதியும் அவனும் இருக்கிற போட்டோவை காட்டி நானும் அவனும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காமா. அக்கா அக்கா. அப்பா ஒரு நிமிஷம், நான் திரும்பி கூப்பிடுறேன். சரிம்மா. அக்கா அக்கா. என்ன என்ன விஷயம்? வாங்க வாங்க. என்ன இதெல்லாம்? உங்க சம்பந்தி ஜெயாமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த பலகார குடத்தெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமாமாமா, ஜெயலட்சுமி சொல்லியிருந்தா. நான் தான் மறந்தே போயிட்டேன். அவ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருவா. பலகார தவளையா உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க. வாங்க போங்க போங்க. அத்தை, இங்க என்ன நடக்குது? பாட்டி இல்லாதப்போ ஜோதி இங்க வந்திருக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இரு சித்ரா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பாட்டி ஜோதிய கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுனாங்க. அவங்க இல்லாதப்போ இவ வீட்டுக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, அவனோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன்னு வேற சொல்றா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி ஒன்னும் கவலைப்படாத. எதையும் போட்டு குழப்பிக்காத. நானே சந்தோஷத்துல இருக்கேன். சொல்லுமா. அப்பா, சந்தேகமே இல்லப்பா. கண்டிப்பா இவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. இவ்ளோ நேரம் எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ உறுதி ஆயிடுச்சு. அந்த கார்த்தியும் ஜோதியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பலகாரம் அது இதுன்னு சீர் எல்லாமே இங்க வருது. அந்த கிழவி கோயிலுக்கு போன நேரமா பார்த்து இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க பாக்குறாங்கப்பா. அம்மாடி, நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துருமா? இல்ல நான் தான் சேர விட்டுருவனா? நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கார்த்திய கொன்னாவது இந்த வீட்டை ரெண்டா பிரிக்காம நான் விட மாட்டேன். அந்த வீட்டுக்கு ஒரே ராணிதான், அது நீ மட்டும்தாம்மா. நான் அவங்கிட்ட பேசிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரிப்பா. அப்புறம் தம்பி, நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்ட போல இருக்கு. வேற ஏதாவது சொல்லணுமா? என்ன மாவட்டம், உள்ள போய் என்ன பேசலாம் ஏது பேசலாம்னு யோசிச்சுட்டு வந்தியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, வேற விஷயமா போனேன். அது ஒண்ணு இல்ல மாவட்டம், நானும் ஜோதியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அதை கொண்டாடுறதுக்கு தடபுடல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களை தலைமை தாங்க கூப்பிடுறதுக்காக தான் வந்தேன். சந்தோஷமான விஷயமாச்சே, நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அதானே. இப்ப நான் கூட உனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் தம்பி. அப்படியே மாவட்டம், அடடே சூப்பரு, நல்லா வெளுத்து வாங்கிடுவான். உனக்கு இல்லாத உரிமையா தம்பி, நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சரி மாவட்டம், உன் அன்புல அப்படியே பூரிச்சு போயிட்டேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வர்றேன். மாவட்டம், கண்டிப்பா திரும்ப வருவேன்.
அப்போ விருந்தா வைக்கிற அதையும் பார்க்கறேன். மா, அவன் இங்கிருந்து போயிட்டாமா. ஏதோ ஒரு தெளிவான திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான். அதை நிறைவேற்ற விடாம நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ எது செஞ்சாலும் என்ன கேட்காம செய்யாத. ஜாக்கிரதை. அப்பா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குப்பா. நாம இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடுமோன்னு பயமா இருக்கு. நீ ஏமா கவலைப்படுற? அந்த வீட்டுக்கு நீ ராணியாக போற. நான் செஞ்ச எதுவுமே இது வரைக்கும் வீணா போகல, இனியும் வீணா போகாது. அப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இவ இங்கேயே வாழ விட்டியா இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிப்பா. எங்க போயிருப்பா? அண்ணே, ரொம்ப நேரமா காத்திட்டு இருக்கீங்களா? கடைக்கு போயிட்டு வந்தேனே, ஒரு போன் பண்ணி இருந்துக்கலாம்ல. அண்ணே, காபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, காபி டீ எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இரு. அப்ப ஜில்லுன்னு மோர் ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா? கொலஸ்ட்ரால் இருக்கு, பேசாம இரு. அப்புறம் நான் சொன்ன மாப்பிளை பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? உங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையா? நான் சொன்ன மாப்பிளைய சிங்கப்பூர்ல இருந்து வர சொல்றேம்மா. அண்ணே, நானும் எங்க அண்ணன்கிட்ட முறையீடு வைக்காத குறையா வேண்டி பார்த்துட்டேன். இதுக்கு இனிமே என் குலசாமி தான் கண்ணை திறந்து பார்க்கணும். இத பாருமா, மனுஷ பசங்க பண்ற தப்புக்கு சாமி என்னமா பண்ணும்? இப்போ உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்கணும்? போதுண்டா அந்த ஜோதிகிட்ட கெஞ்சினது. நீ என் ரத்தத்துக்கு பிறந்தவனா இருந்தா நீ என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் தாலி கட்டணும். இல்லன்னா நீ என் மவனும் இல்ல, நான் உங்க அப்பனும் இல்லன்னு சொல்லியிருந்தார்னா அவகிட்ட கார்த்தி போய் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பதில் சொல்லுடின்னு சொல்லுவான். அப்படி கார்த்தி ஜோதி கிட்ட சொன்னா உன் பொண்ணுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. உங்க அண்ணன் பால்கோவா செஞ்சு விக்கிற மாதிரி பொச பொசன்னு செஞ்சாருன்னு வையே, எவ்வளவு நாள் ஆனாலும் உனக்கு நல்ல பதிலே கிடைக்காது. அண்ணே, எங்க அண்ணனுக்கு என் பொண்ணு அவன் மவனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைதான். ஆனா என் அண்ணி தான் தேவையில்லாம வில்லத்தனம் பண்ணுது. அண்ணி முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு பேசுது, பின்னாடி ஒண்ணு பேசுது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அப்படியே வாழ்ந்துட்டேன். நான் கேட்க வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன்ட்ட கேட்டுட்டேன். இனிமேல் நான் கும்பிடுற அந்த சாமி தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும். உங்க அண்ணன் உண்மையா உன் பொண்ணை அவர் பையனுக்கு கட்டி வைக்க போறாரா இல்ல பொய்யா உன்னை ஏமாத்திட்டு இருக்காரான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு? அப்படி கேளு. நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, நல்லா குளிச்சு முடிச்சு உன் குலதெய்வம் கோயிலுக்கு போ. நீ முடிஞ்சு வச்சிருக்கிற காசை எடுத்து பூசாரி கிட்ட கொடு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற, காலையில 10:30 12 ராகு காலம். அந்த காசை 2ஆ வெட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வா. நீ வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள உனக்கு யாரு துரோகம் பண்ணாங்களோ, ஒருவேளை உங்க அண்ணனா இருந்தா கூட அந்த குலதெய்வம் காட்டி கொடுத்துரும். என்னன்னு எப்படி சொல்றீங்க? எங்க அண்ணன் எனக்கு துரோகமே பண்ணது கிடையாது. அதத்தாமா சொல்றேன். உங்க அண்ணன் துரோகம் பண்ணலன்னா யாரு உங்க அண்ணன் மனசை மாத்துறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது நடக்கும் இல்ல? அதை வச்சு உனக்கு யார் துரோகம் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். உன் பொண்ணு கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திடலாம். என்ன நான் சொல்றது? சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலமா வந்து உங்களை பாக்குறேன்னு. இப்பதாப்பா நீ என் தங்கச்சி. இனிமே உனக்கு எந்த குறையும் வராம இந்த அண்ணன் பாத்துக்குவாமா. சரி, வரட்டுமா? வாங்கண்ணே. சாமி, கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனைய மனுஷன் பார்த்துப்பான், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைய கடவுள் பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் உன்னை தேடி வந்ததே இல்லை. ஏன்னா எனக்கு இருக்கிற அத்தனை தேவையும் என் அண்ணன் தான் நிறைவேற்றிச்சு. ஆனா இன்னைக்கு என் மனசுல ஏற்பட்ட இந்த குறைக்கு காரணம் என் அண்ணன் குடும்பம் தான்.
அதனாலதான் என் குலசாமி ஒன்ன நான் தேடி வந்திருக்கேன். நானும் எங்க அண்ணன் சமுத்திரம் மாதிரி, எங்களை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணி அகத்தியர் கமண்டலத்துல காவிரிய பிடிச்சு வச்ச மாதிரி எங்க அண்ணனை பிடிச்சு வச்சுக்கிச்சு. என்னதான் தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னாலும் கடைசி காலத்துல கஞ்சி ஊத்துற பொண்டாட்டியதானே எல்லா ஆம்பளைங்களும் நம்புவாங்க. நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. நான் தான் இது நாள் வரைக்கும் தடிக்கட்டையா என் வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டேன். அதே நிலைமை என் பொண்ணுக்கு வரணுமா? எனக்கு இதுக்கு முடிவு வேணும். அதனாலதான் காசு வெட்டி போட்டு உன்கிட்ட முடிவு கேட்கலான்னு வந்திருக்கேன். வாங்கம்மா, என்ன வேண்டுதல்? என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அநீதிக்கு காசு வெட்டி போட்டு அம்மன் கிட்ட நீதி கேட்கறதுக்கு வந்திருக்கு. இது அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டாங்க சாமி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வேண்டிக்கிட்டு சாமிக்கு விளக்கேத்தி வச்சா அதை போய் தட்டி விட்டு நிறுத்துங்க. அம்மா அம்மா தங்கச்சி அடிக்காதீங்கம்மா, நான் தான் அம்மா விளக்க தட்டி விட்டேன். வேண்டுதலுக்காக விளக்கேத்தி வச்சா அதை போய் தள்ளி விட்டுட்ட. இப்படி பண்ணுவியா? பண்ணுவியா? பண்ணாத. நான் தெரியாம ரெண்டு பேரும் வந்து தொலைங்க. அண்ணே, நான் தானே விளக்கு கீழே தட்டி விட்டேன். நீ ஏனே அம்மா கிட்ட அடி வாங்கின? நான் அடி தாங்கிப்பேன், ஆனா உன்னால தாங்க முடியாது. அதான் அம்மா கிட்ட சொல்லல. எனக்கு தங்கச்சின்னா உசுறு இல்ல. வாசரசு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரியா? மதனிய கூப்பிடுனே. ஏம்மா, என்ன விஷயம்? முதல்ல மதனிய கூப்பிடுனே. ஜெயம்மா. என்னங்க வாசரசு? ஜெயம்மா வந்துட்டா, இப்ப விஷயத்த சொல்லு. அண்ணே, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே, நான் எடுப்பார் கைப்பிள்ளையாவே இருந்துட்டேன். என் மேல குத்த இருக்கோ இல்லையோ, என்னுடைய சூழ்நிலையால திக்கு தெரியாம இருந்துட்டேன். அந்த நேரத்துல யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்க வேண்டிய மனநிலையில இருந்துட்டேன். எதுவா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருன்னு. மதனி, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. சரசு, யாரு எப்படி போனாலும் நாம நல்லா இருந்தா போதும்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க. ஆனா ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் அனுசரிச்சு நடந்துக்கிடணும். சூழ்நிலைக்கு நம்ம அடிமையாக கூடாதுன்னு தேவையில்லாத வார்த்தையை கொட்டிட்டேன். நீ வாக்க காப்பாத்தணும் தான் நினைச்சிருந்திருப்ப. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாங்கிறதுக்காக நான் உன்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்க கூடாது. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரும் பேசி பேசியே என் மனசை கலைச்சிட்டாங்க. இப்பதானே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் போன பிறந்த மனநிலை வேற. சாமி எனக்கு புரிய வச்சிருச்சுன்னு. நல்லது சரசு, ரொம்ப நல்லது. உனக்கு எப்படி இப்ப மனமாற்றம் வந்துடுச்சோ அதே மாதிரி இங்கேயும் சில நல்ல விஷயம்லாம் நடந்திருக்குமா? ஆமா, கார்த்திக் கூடிய சீக்கிரம் இங்க வரப்போறான். அதுவும் அந்த பொண்ணை விட்டுட்டு தனியா அங்க வரப்போறேன்னு சொல்லியிருக்கான். நாம வேண்டிக்கிட்ட மாதிரியே எந்த ஒரு தடங்களும் இல்லாம சீக்கிரமாவே என் மவன் உன் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுவான். நீ உண்மையதானே சொல்லுவ, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா
அவ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினாலும் சரி கட்டலனாலும் சரி, நீ என் அண்ணங்கிற உறவு என்னைக்கும் மாற போறது இல்லல்ல. என்னைக்கும் கார்த்தி என் அண்ணன் மவன்தான்ற உறவும் மாற போறது இல்ல. அவன் என் மருமகன். நீ சொன்னது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து, தாலி கட்டினா அந்த பொண்ணு அம்போன்னு விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்?